அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக முக்கியமாக இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, சிறப்பாக செய்வதற்கு என்னென்ன அழைப்பு தகுதிகளை குறித்து பேசுவதற்கு ஆவியானவர் உள்ளத்திலே இந்த காரியத்தை போட்டார். காரணம், கடந்த 25 வருடங்களாக சபை போதகர்களாக நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் இருக்கிறோம். நாங்கள் இந்த 25 வருடத்திலே சபை ஊழியத்தின் அனுபவம், அதே போல் வேதாகம கல்லூரி வேர்ட் ஆஃப் காட் பைபிள் ட்ரைனிங் சென்டரை நாங்கள் வைத்து அதை வேதாகம கல்லூரியில் பயிற்சி கொடுத்தோம். இப்படி கொடுத்து அதில் கற்ற மாணவர்கள் சில நாட்கள் முன்பாக சொன்னாங்க, வேதத்தை உங்களைப் போல எங்களுக்கு தெளிவாக இந்த தேசத்தில் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொண்டோம், அவ்வளோ தெளிவாக எங்களுக்கு விளக்கி சொன்னீர்கள் என்று சாட்சி சொன்னார்கள். அதனால் கர்த்தர் ஏபிய நிமித்தமாக நாங்கள் இந்த தொலைக்காட்சி மீடியா மினிஸ்ட்ரியை ஆரம்பித்து இப்போ 5 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களுக்கு ஏவி அவர்கள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பித்து அநேகருக்கு இந்த காரியங்களை குறித்து சொல்கிறாங்க. அதில் அநேகர் சாட்சி சொன்னதுனாலே எல்லாருக்கும், நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரிக்கு அநேகர் செல்ல முடியாது, ஆனால் வேதாகம கல்லூரிகளில் சென்று படிப்பதற்கு சமமாய் இந்த போதனைகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இதை கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வேர்ல்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி எல்லாவற்றையும் சாப்பிட்ற இந்த வேலையில் வேதத்துடைய அந்த காரியங்களையும் மக்கள் அரை மணி நேரம் யூடியூப்பில் போட்டால் கூட பார்க்க மாட்டேங்காங்க. அதற்காகத்தான் நாங்கள் சுருக்கமாக ஷார்ட்டில் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறோம். முக்கியமாக மேன்மையான தேவ ஊழியத்தை செய்வதற்கு தகுதிகள் பொதுவான தேவனுடைய ஊழியம், மேன்மையான சிறப்பு அழைப்புகள் ஊழியங்கள் இருக்கிறது. அதில் பொதுவாக தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி என்னவென்றால், பார்ன் எகைன் கிறிஸ்டியன், நீங்கள் மறுபடியும் பிறந்தவராய், இயேசு சொந்த ரட்சகரை ஏற்று மறுபடியும் பிறந்தவராய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதாவது வசனம் சொல்வது, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல நாட்கள் இருப்பீங்க, ஆனால் ஆவியில் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்காது. முதிர்ச்சி வேண்டும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு. அதுக்கு அப்புறமாக ப்ரேயர்ஃபுல் லைஃப், அதாவது தேவனோடு கூட ஒரு கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடிய, ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்கள் வர முடியும். அப்புறம் வேதத்தை குறித்த அறிவு, பிப்ளிக்கல் நாலேஜ், புரியுங்களா? சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்க கூடியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே ஓரளவுக்கு நீங்கள் வேதத்தை குறித்து போதிக்கக்கூடிய அந்த உணர்வு, நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது நீங்கள் உண்மையுள்ளவனாய், உக்ரானத்து உள்ளவனாய் நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது பொதுவாக எல்லா ஊழியங்களும் செய்வதற்கு இந்த காரியங்கள் நான் சொன்னேன். அடுத்ததாக முக்கியமாக கேரக்டர் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய பார்த்திங்கனாக்கா தனி மனிதனுடைய அந்த காரியங்களிலே மிக முக்கியம். ஹியூமிலிட்டி, அதாவது கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை மிக மிக முக்கியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. இன்டெகிரிட்டி, உத்தமமாய் நடக்கணும், அப்படி இருக்கணும் நீங்கள், அப்போ தான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு செய்கிற தகுதி. கம்பேஷன், அதாவது மனதுருக்கம், உங்கள் உள்ளத்தில் மனதுருக்கணும், ஜனங்கள் கண்டு இயேசு மனதுருக்கியது போல. அடுத்ததாக பேஷன், அதாவது பொறுமையுள்ளவர்களாய், வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது பொறுமையாய் கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும், பாவத்தை வெறுத்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தகுதிகள் மிக மிக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவசியம். அடுத்த தொடரிலே தேவனுடைய மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு தலைவர்களுக்கு என்ன தகுதிகள் என்பது குறித்து சொல்ல இருக்கிறேன். கேட்ட செய்திகளை கேட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முழுவதுமாய் யூடியூப்பில் நீங்கள் அரை மணி நேரம் இந்த செய்திகளை பார்க்கலாம். ஆமென்.